சார், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுக என்ற நிலை மாதிரி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தலை வகிப்பாரு. அதை எப்படி எதிர்கொள்ளுங்க? எங்க முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும். சும்மா உங்க பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது, டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இருக்குது, என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல, அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் வந்து இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுவு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு சாதாரண பிரச்சனைக்கே, சாதாரண பிரச்சனை இல்லை, அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான். அது தவறு, நான் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம்.